திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்போம். கோகுல், ஸ்டாலின் எப்போ வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? திமுக பொருளாளர் ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். கடந்த முறை போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலே மீண்டும் ஸ்டாலின் தற்பொழுது திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் திமுக நிர்வாகிகளோடு சேர்ந்து வந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை முதலே கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் ஸ்டாலின் சரியாக ஒரு 1:30 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஸ்டாலினை வரவேற்பதற்காக ஏராளமான திமுக தொண்டர்களும் இந்த அலுவலகத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களும் வர தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை அவர்களை தேர்தல் விதிமுறைப்படி 100 மீட்டருக்கு முன்பே அவர்களை தடுத்து நிறுத்தி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. உரிய ஆவணங்களுடன் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களுடன் வேட்புமனுவை கொளத்தூர் தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி கார்த்திகாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், இன்று இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்யவிருக்கிறார் ஸ்டாலின். இந்த சூழல்ல கொளத்தூர்ல ஸ்டாலின் எப்பொழுது அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார்? திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளோடு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்யும் ஸ்டாலின் உடனடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்பு ஒரு 100 மீட்டருக்கு இடைவெளிக்கு பின்பு இருந்தே கொளத்தூர் தொகுதியில் தனக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 12 இடங்களில் ஸ்டாலின் இன்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க உள்ளார். அந்த இடத்தில் பொதுமக்களை சந்தித்து பேசவும் உள்ளார். நேரடியாக இன்றைய தினம் தன்னுடைய போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு 12 இடங்கள்ல தனக்கு ஆதரவான வாக்குகளை ஸ்டாலின் சேகரிப்பார் என்று திமுக தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏராளமான திமுக தொண்டர்களும் இன்று கொளத்தூரில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்களும் அவரை வரவேற்பதற்காக தற்பொழுது அந்த அலுவலகத்துக்கு வர தொடங்கியிருக்காங்க. வேட்புமனுவை தாக்கல் செய்தவுடன் ஸ்டாலின் கொளத்தூர் முழுவதுமே இன்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்.